எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, மிஸ்டர் எக்ஸ் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மானு ஆனந்த் அப்படின்றவர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. யார் லீட் ரோல்னா, நம்மளுடைய ஆர்யா சார், கௌதம் கார்த்திக் முறையா ஒரே படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் சரியா தான் இருக்க போகுது. இதுதான் இந்த வாரத்துல பெஸ்ட் திரைப்படம்னே சொன்னோம். சரி, படத்தினுடைய கதைக்கு போலாமா? இந்த படம் இவங்க என்ன சொல்றது? இந்தியா சார்புல அனுப்பப்பட்ட ஒரு தூதர்கள்னே சொல்லலாம். ஒரு என்ன சொல்றது? ஒரு சிப்பாய்ங்க அந்த மாரி தான் சொல்லணும். இவங்க ஒரு அ நியூக்ளியர்ன்றது ஒரு பாம் மாரி. அது இந்தியாவுக்குள்ள எடுத்துட்டு வந்தா இந்தியாவே சர்வநாசம் ஆகிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி நெனச்சுக்கிட்டு இருக்குது. அத தடுக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ ஒரு ஸ்குவாட் அனுப்புறவங்க தான் அதுல ஆர்யா, கௌதம் கார்த்திக், அதுல 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல மஞ்சு வாரியர்ன்னு ஒருத்தரு. அப்படி போகக்கூடிய ஒரு படம் தான் மிஸ்டர் எக்ஸ். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லரும், ஸ்க்ரீன் பிளேவ பேஸ் பண்ணி தான் அந்த படமே போகுது. ஓவரா நீங்க எந்த இடத்துலயுமே லேக்னாலே என்னன்னு தெரியாத மாரி எடுத்துட்டு போகக்கூடிய படம் தான் மிஸ்டர் எக்ஸ். இந்த படம் எடுத்து 2 வருஷம் ஆகுது. ஆனா ரிலீஸ் இப்பதான் பண்றாங்க. பல எதிர்ப்புகளையும் தாண்டி மிஸ்டர் எக்ஸ் படம் நமக்கு கிடைச்சிருக்குது. முழுக்க முழுக்க அந்த படத்த சொல்லப்போனா, ஒரு ஜாலி என்ஜாய்மென்ட் ஒரு அ இந்தியன்ஸா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஒரு உணர்வுகளையும், உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய ஒரு படம் தான் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்துல ஆர்யா இந்த ஆர்யாவுக்கு பொதுவாவே ஒரு த்ரில்லர் ஃபிலிம் தான் அவரு ஆக்ட் பண்ணுவாரு. அதோட இந்த படத்துல அவர் ஒரு புதுவிதமாவே காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்த பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சிய தூண்டுற ஒரு படம் தான் மிஸ்டர் எக்ஸ். நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டா அந்த நியூக்ளியர் பாம்ப கிளியர் பண்றாங்களா இல்லையா? அப்படின்னு தான் அந்த படம் போகுது. லாஸ்ட்டா சக்சஸும் ஆயிடுச்சு. இதுக்கான காரணமே கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், ஆர்யா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஒரு சப்போர்ட். ஒரு காமெடி ஆக்டரே இந்த படத்துல மெயின் ஸ்குவாட்னுடைய ஹெட்டா குடுத்திருக்காங்க. அவர் தான் அவங்கள அனுப்புறாங்க அனதர் கண்ட்ரிக்கு. அங்கருந்து அந்த மிஷன கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ள எப்படி வராங்க அப்படின்னு தான் அந்த படம் போது. படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. சாங்கா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே ஒர்க் இந்த படத்துல ஸ்க்ரீன் பிளே ஒர்க் சொல்லியே ஆகணும். டைரக்ஷனோட அந்த ஸ்க்ரீன் பிளே ஒர்க், டெக்னீஷியனோட பக்காவா இருக்குது. கதையில சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் பிளே பக்காவா எடுத்துட்டு போகுது. அதுதான் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்த பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் இந்த வாரத்துல ஒரு பெஸ்ட் படம்னே சொல்லலாம். நீங்களும் இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.